நாமக்கல்லில் வழித்தட பிரச்சனையால் வருவாய்த்துறை ஆய்வாளரின் கணவர் தாக்கப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் பின்புறமுள்ள காமராஜர் நகரைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் பேட்டரி கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி சாலா நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளாக காமராஜர் நகரில் ரவிக்குமார் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இதேபோல அதே பகுதியில் லாரி தொழில் செய்து வரும் நாமக்கல் திமுக எம்எல்ஏ ராமலிங்கத்தின் உறவினரான அருண்குமார் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இரு குடும்பத்தினரிடையே வழித்தட பிரச்சனை இருந்து வரும் நிலையில் அது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் பிரச்சனை முற்றி ரவிக்குமாரை அருண்குமார் மற்றும் அவரது மகன்கள் தாக்கியுள்ளனர். தடுக்க சென்ற ரவிக்குமாரின் மனைவி சாலாவிற்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ரவிக்குமார் கூறுகையில், திமுக எம்எல்ஏ ராமலிங்கத்தின் அழுத்தம் இருப்பதால் போலீசார் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நான் வீட்டில் ஆளில் வைப்ப வீட்டை இடிக்கிறது, பைப் உடைக்கிறது, ஜேசிபி போட்டு குழி பறிக்கிறது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. நான் நிம்மதியாக அந்த இடத்துல வாழவே முடியல. இப்போ ரீசெண்டாக நாங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போனாங்க. அந்த டைம் ஜேசிபி போட்டு குழி நோண்டி பறிச்சுட்டு என்னால் முடிஞ்சால் தடுத்து பாருங்கிறேன், கல்லள்ளி பாருங்கிறாங்க சார். இப்போ ரீசெண்டாக இப்போ லாரி நிப்பாட்டிட்டு போனாங்க போன வருஷம். அதுவும் கோர்ட்டு மூலிமா தான் நாங்கள் ஜேசிபி போட்டு லாரி ஜீப்பை கொண்டு நிப்பாட்டி போகிறாங்க. போகிறது எனக்கு மட்டும் சார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டால் அவர் பணம் தரேன் அப்படிங்கிறார். நீ எனக்கு தரையா, இல்லை ஒத்துப்போ, இல்லை இடத்த விட்டுட்டு போ, இல்லை இந்த இடத்த நீ வாழ வெட்டி புதைச்சிருக்கிறாருங்க சார் அருண்குமார்.